மக்களும் தன்னுடைய தந்தையை வணங்குகிற சமயத்தில் துணிச்சலாக தன் தந்தையின் பெயரை சொன்னது யார் என்று அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே உலகமே கோபத்தின் உச்சமாக சொல்லக்கூடிய துர்வாச முனிவர் நின்றார். துர்வாச முனிவர் சொன்னார், 40 ஆண்டுகளாக இமயமலையிலே நான் தவம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் 10 மாதம் உன்னுடைய அரண்மனையில் தான் என்னுடைய தவம் இருக்கிறது. பஞ்ச பூதங்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நான் உன்னுடைய அரண்மனையை தேர்வு செய்தேன் என்றார். போஜ்பூர் நாட்டு மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. குந்திபோஜன் சொன்னான், நிச்சயமாக நான் செய்கிறேன். அரண்மனைக்கு முன்பாக ஒரு குடிலை கட்டி தருகிறேன். நீங்கள் அமைதியாக உங்களுடைய தவத்தை முடியுங்கள். துர்வாச முனிவர் சொன்னார், தவம் செய்வதெல்லாம் சரிதான், 10 மாதம் எந்த நொடி நான் அழைத்தாலும் எனக்கு பணி செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். குந்திபோஜன் தயங்காமல் சொன்னான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, என் மகள் குந்தி உங்களை பார்த்துக் கொள்வார் என்றார். குந்திக்கு ஒரே ஆச்சரியம். அந்த இளம் பருவத்தில் கோபத்திற்கு